சென்னை கீழ்ப்பாக்கத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீடு இருக்கிறது. இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் தூய்மை பணியாளரை சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக கண்டனம் தெரிவித்து கழிவுநீர் போன்றவற்றை வீடு முழுவதும் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சவுக்கு சங்கர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், இன்று அதாவது மார்ச் 24 காலை 9:30 மணி முதல் துப்புரவு தொழிலாளர்கள் என கூறிக்கொண்டு 50 பேர் கொண்ட கும்பல் நானும் என் தாயாரும் குடியிருக்கும் என் வீட்டின் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். நான் வெளியே கிளம்பிய 5 நிமிடத்திற்கெல்லாம் இந்த கும்பல் எங்கள் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து படுக்கை அறை, சமையல் பொருட்கள், சமையல் அறை என அத்தனை இடங்களிலும் அத்தனை பொருட்களின் மீதும் சாக்கடை நீரையும் மலத்தையும் கொட்டினார்கள். என்ன நடந்தது என கேட்க என் தாயாரை அலைபேசி மூலம் அழைத்த போது அந்த அலைபேசியை வாங்கி வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டல் விடுத்தார்கள். இது தொடர்பாக காவல் கட்டுப்பாடு அறைக்கு உடனடியாக நான் தகவல் தெரிவித்தேன். ஒரே ஒரு உதவி ஆய்வாளரும் ஒரு காவலரும் மட்டுமே வந்தார்கள். 9:30 மணி முதல் என் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்கள் அங்கிருந்து நகரவே இல்லை. அந்த இடத்திற்கு சென்ற ஊடகங்கள் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை என அந்த பதிவில் சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து கூறப்படுவது என்னவென்றால், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் துப்புரவு தொழிலாளிகளுக்காக மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் 230 கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வழங்கினார். இதில் 87 பேர் மட்டுமே உண்மையான பயனாளிகள். மீதமுள்ள அத்தனை பேருமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையின் பினாமிகள். வாகனங்களை மெட்ரோ வாட்டர் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தரும் பணத்தை தனியார் கம்பெனியில் முதலீடு செய்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாதம் 20,000 கொடுத்துவிட்டு மீத பணத்தை செல்வ பெருந்தகை எடுத்துக்கொள்கிறார் என நான் குற்றம் சாட்டியிருந்தேன். இது தொடர்பான ஆதாரங்களை நான் காணொலியில் காண்பித்தும் இருந்தேன். செல்வ பெருந்தகை, சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோர் சேர்ந்து தூண்டிவிட்டுதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடந்துள்ளது என நான் உறுதியாக நம்புகிறேன். அருண் செய்யும் முறைகேடுகளை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். இந்த வீட்டின் முகவரி யாருக்குமே தெரியாது. மதுரவாயிலில் உள்ள எனது சொந்த வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டுக்கு வந்து 3 மாதங்களே ஆகிறது. இந்த வீட்டின் முகவரியை காவல்துறை உள்ளிட்ட யாருக்கும் நான் கொடுத்ததே கிடையாது. காவல்துறை என் வீட்டின் முகவரியை அழித்து தூண்டிவிட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. தன் வீடு தாக்கப்பட்டதினாலும் தன் தாய் கொல்லப்படுவார் என்கின்ற அச்சத்தினாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார். தான் நடத்தி வந்த சவுக்கு மீடியா நெட்வொர்க் என்கின்ற அரசியல் யூடியூப் சேனலை நேற்று இரவுடன் மூடிவிட்டார். இத்துடன் விடைபெறுகிறோம், சவுக்கு மீடியா சேனல் மூடப்படுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டு என்ன நடந்தது, ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், சம்பவத்தின் பின்னணி பற்றியும் திமுக அரசின் மீதான பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து ஒரு கடைசி வீடியோவை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவில் பல உருக்கமான தகவல்களை விரிவாக பேசியிருந்தார். உதாரணமாக, ஒரு அரசியல் யூடியூப் சேனலை நடத்த தனக்கு அலுவலகம் தர யாரும் முன்வருவதில்லை, தன்னால் ஒரு வங்கி கணக்கு கூட தொடங்க முடியவில்லை, கடுமையான பொருளாதார நிதி நெருக்கடி இருக்கிறது, தனது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இதனையொட்டி பல்வேறு விஷயங்களை அந்த நேர்காணலில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது போன்ற சமூக வலைத்தள இன்ஃப்ளூயன்சர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பிரச்சனையையும் ஒரு கான்டென்ட் ஆக்கி நடந்த சம்பவத்துடன் கூடுதலாக அவர்களுடைய தனிப்பட்ட கவலைகளையும் விருப்பங்களையும் சேர்த்து தனது ரசிகர்களிடம், நேயர்களிடம், பார்வையாளர்களிடம் ஒரு அனுதாபத்தை பெற முயல்வதும் ஒரு அரசியல் நடவடிக்கையாக சமீப காலமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் ஒரு டெக் சேனல் இன்ஃப்ளூயன்சர் இதே போல் ஒரு செயலை மேற்கொண்டு மிகப்பெரிய அனுதாபத்தையும் அதனுடன் அவர் வெளியிட்ட அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்களையும் பல மில்லியன் பார்வையாளர்களையும் பெற்றார் என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. இது போன்ற இன்ஃப்ளூயன்சர்கள் உணர்வு பூர்வமாக வெளியிடும் வீடியோக்களை பார்க்கும் பார்வையாளர்கள் அதை முழுவதும் உணர்வு பூர்வமாகவே புரிந்து கொள்ளாமல்
அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவையானது இங்கு இருக்கிறது. சவுக்கு சங்கர் விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 2021 திமுக ஆட்சி அரியணை ஏறிய பிறகு தொடர்ச்சியாக திமுக அரசின் மீதான விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் முன்வைத்து சவுக்கு சங்கர் பேசி வருபவர் என்பது நாடறிந்த விஷயம். அரசின் மீதான விமர்சனங்களை ஒருவர் பேசி வருகிறார் என்பதற்காக மட்டுமே அவரது வீடு சில கும்பல்களால் தாக்கப்படுகிறது என்றாலோ, அவருக்கும் அவர் சார்ந்த உறவினர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது என்றாலோ, அவரால் ஒரு ஊடகத்தை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்றாலோ அதற்கான முழு பொறுப்பையும் அந்த மாநில அரசே ஏற்க வேண்டும். இந்த இடத்தில் நமக்கு கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறதாக உணர முடிகிறது. காரணம், கலைஞர் அரசியல்வாதியாக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு பத்திரிகையாளர். எதிர்த்தரப்பினரின் முகம் சுளிக்கும்படியான விமர்சனத்திற்கும் முகம் சுளிக்காமல் பதில் தந்த சிறந்த ஆளுமை. ஆனால் அதில் சிறிதளவு கூட அவரது மகன் ஸ்டாலின் ஆட்சியில் பார்க்க முடியவில்லை என்கிற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இன்று நேற்று சவுக்கு சங்கருக்கு நடந்ததை மட்டும் வைத்து நாம் இந்த முடிவுக்கு வரவில்லை. மாறாக சவுக்கு சங்கரை சிறைப்படுத்தும் தமிழக காவல்துறையின் முயற்சி உச்சநீதிமன்றம் வரை சென்று தோற்றுவிட்டது என்பதை நாம் அரசியல் கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாக வேண்டும். எனவேதான் நாம் இந்த முடிவுக்கு வருகிறோம். தமிழகத்தில் தற்போது பலவீனமான எதிர்க்கட்சி அமைந்து விட்டதால் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியிலான தவறுகளில் இருந்து ஆளும் அரசை நெறிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இங்கிருக்கும் ஊடகத்துறையிடம் வந்து சேர்கிறது. எனவே ஊடகத்துறையினர் அரசை நெறிப்படுத்தும் விதமான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் இதை அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்த வேண்டி இருக்கிறது. சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியலாளர் என்பதையும் தாண்டி தனிப்பட்ட அரசியல் விருப்பத்தோடு பயணிக்கக்கூடிய நபராகத்தான் அவர் இருந்து வந்தார். பல்வேறு பிரச்சனைகளில் முகம் சுளிக்கும்படியும் ஆணவ தன்மையுடனும் பேசி வந்தார் என்பது நமக்கு நன்கு தெரியும். அவர் பத்திரிகையாளருடன் செயல்பட்டவரா செயல்படாதவரா என்பது இப்போது வாத பொருள் அல்ல. மாறாக அவருக்கான கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படவில்லை என்பதை இப்போது விவாத பொருள். அதை ஒட்டியே இந்த செய்தி தொகுப்பு அமைந்திருக்கிறது.